இப்ப அதாவது பொறியியல் அந்த படிப்புகள் இருக்கக்கூடிய 3 பிரிவுகள் ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. ஒண்ணு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். ஆமா. ரெண்டாவது வந்து சர்க்யூட், சர்க்யூட் நான் பிரான்ச்சஸ், நான் சர்க்யூட் வச்சிருக்கீங்க. பிரான்ச்சஸ். இப்ப இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல தான் அதிகமான வேலை வாய்ப்பு ஆமா. இருக்குன்னு சொல்லிருக்கீங்க. அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் அந்த இன்ஜினியரிங்ல என்னென்ன படிப்புகள் இருக்கு சார்? என்னென்ன பிரிவுகள் இருக்குன்னு சொல்லுங்களேன். இப்போ நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டீங்கனாலே நான் முதல்ல சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் இனிஷியலாக கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் மட்டும்தான் இருந்தது. ஓகே. அதுக்கப்புறம் அதில் இப்போ நிறைய இடங்கள்ல அதனுடைய டிமாண்ட் அதிகமானோன்னா என்ன பண்ணாங்க, ஸ்பெஷலைசேஷன். ஓகே. இப்போ கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்கில் நெட்வொர்க்கிங் தனியாக வச்சுருக்குறாங்க, சைபர் செக்யூரிட்டி. இப்போ எவ்ரிவேர் நம்ம வந்து எல்லாமே நம்ம இன்டர்நெட் பேஸ்டு தான். ஓகே. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கேனாலும் நம்ம பார்க்குறது எங்கே இன்டர்நெட்டில் ரூபாய்க்கெல்லாம் இது பண்ணிட்டாங்க. நம்ம இப்போ எல்லாமே இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் தான் நிறையா. இப்போ ராங்காக இன்ஃபர்மேஷன் கொடுத்து நம்மக்கிட்ட ரூபாய் வாங்குறது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா மாதிரியான கண்ட்ரீஸில் கொஞ்சம் நிறையா வந்து ரூரல் பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது. கொஞ்சம் படிப்பு கம்மியாக இருக்கிறவங்களும் இப்போ என்ன பண்ணிட்டாங்க, டிஜிட்டல் இந்தியா அப்படின்னு சொல்லி எல்லாமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ஏடிஎம்மாக இருக்கட்டும், என்ன ஒரு சர்டிஃபிகேட் வாங்குறதா இருக்கட்டும், எல்லாமே நம்ம ஆன்லைனில். அப்போ அந்த ஆன்லைன் ஃப்ராடெல்லாம் நிறையா இருக்குது. இதெல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்காக சைபர் செக்யூரிட்டின்னு ஒரு கோர்ஸ், இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி, சைபர் செக்யூரிட்டின்னு அந்த வெர்டிகளுக்கு மிகப்பெரிய டிமாண்ட் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏஐ அண்ட் எம்எல், அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங். எல்லாரும் அதாவது கம்ப்யூட்டருங்கிறது மூளை இல்லை, இந்த கம்ப்யூட்டருக்கு ஒரு ஹியூமன் திங்கிங்கை கொண்டு வர்றது தான் ஏஐ அண்ட் எம்எல். அதுக்கு மிகப்பெரிய டிமாண்ட் இருக்கு. இதான் உங்களுக்கு நான் கேட்கணும்னு நினைச்சேன். இப்போ வந்து முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அப்படின்னாலே பசங்க தெரிஞ்சு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. இந்த ஹார்ட்வேர் இன்ஜினியரிங்கிறது கூட நிறைய பசங்களுக்கு தெரிவிக்கிற வாய்ப்பு குறைவு தான். ஆனா இப்ப இந்த காலகட்டத்துல எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய ஆசை இருக்கக்கூடியது வந்து இந்த ஏஐ தான். ஆமா. சோ இத பத்தி கண்டிப்பா தெளிவா சொன்னீங்கன்னா உதவியாக இருக்கும் சார். இப்ப ஏஐ எம்எல் கம்ப்யூட்டர்ல சாஃப்ட்வேர் இன்ஜினியர் மட்டும் கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இருக்காங்க, அதுக்கப்புறம் டெஸ்டிங் சைடு, அதாவது நல்ல குட் ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸு, அதே மாதிரி குட் ஆப்டிடியூட் ஸ்கில்ஸு, மேத்தமேட்டிக்கல் அபிலிட்டி, நல்லா சால்விங், ப்ராப்ளம் சால்விங் இதெல்லாம் இருக்கிறவங்க டெவலப்பராக போகலாம், சாஃப்ட்வேர் டெவலப்பர்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது வந்து அடுத்தவங்களோட குற்றங்களை கண்டுபிடிக்கிறது நிறைய பேர் இருப்பாங்க. ஏதாவது சின்ன தப்பு இருக்கா, என்ன இது, அந்த மாதிரியான மைண்ட் செட் இருக்கிறவங்களுக்கு டெஸ்டிங் நல்ல ஸ்கோப்பா இருக்கும். பக்கை கண்டுபிடிக்கிறது. ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியருங்கிறவங்களோட வேலை என்னன்னா, ஒரு கம்பெனிக்கு தேவையான அப்ளிகேஷனை டெவலப் பண்ணி கொடுத்துது. டெவலப் பண்ணதுக்கு அப்புறம் அதில் ஏதாச்சும் பிரச்சனைகள் இருக்கா, பக் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறவங்க தான் QAன்னு சொல்லுவோம், குவாலிட்டி அசோசியேட். டெஸ்ட் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி அந்த கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ரன் பண்றதுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதுக்கு தேவையான கம்ப்யூட்டர், அதை வெளியிலிருந்து இன்டர்நெட்டில் வெளியிலிருந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு தேவையான நெட்வொர்க்கிங், நெட்வொர்க்கிங், இந்த இதில் வந்து நெட்வொர்க் இன்ஜினியர்ஸ், நெட்வொர்க் இன்ஜினியர்ஸ், இந்த மாதிரி கிளவுட் இன்ஜினியர்ஸ், இந்த மாதிரி டேட்டா அனலிஸ்ட், டேட்டா சயின்டிஸ்ட், இந்த மாதிரி நிறைய நம்பர் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. டெவலப்பர் மட்டும் இல்லை, இந்த மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் டெவலப்பர், அதுக்கப்புறம் டெஸ்டர், அதுக்கப்புறம் கிளவுட் இன்ஜினியர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர், சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், இந்த மாதிரி அதை டேட்டா சயின்டிஸ்ட்டு, ஏஐஎம்எல்ல வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா அனலிஸ்ட், இந்த மாதிரி இப்போ நிறைய அபிரிதமான வாய்ப்புகள் இருக்குது. அந்த வாய்ப்புகளுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய பேஸ் நாலேஜுக்கு ஏற்ற மாதிரி, இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான அந்த நாலேஜை அக்யூர் பண்ணிட்டோம்னா போதும், ஈஸியாக வேலை. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஏஐஎம்எல்லை தாண்டி இன்னொரு துறை வந்துருச்சு, ஜெனரேட்டிவ் ஏஐன்னு. இப்போ நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, இந்த டீப் ஃபேக்கிங் அதெல்லாம் வந்து சொல்கிறோம். ஜெனரேட்டிவ் ஏஐங்கிறது இன்னும் ஒரு படி மேலே போய் நம்ம இந்த ஏஐஎம்எல்லோட அடுத்த லெவல் ஆஃப் அட்வான்ஸ் லெவல். இது வந்து இன்னைக்கு சூழ்நிலையில கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிக்கிறவங்க எல்லாமே இந்த ஜெனரேட்டிவ் ஏஐங்கிற இந்த டூலை படிச்சாங்கன்னா மிக அற்புதமான ஒரு வாய்ப்புகள் வந்து இருக்கு. சூப்பர் சார், ரொம்ப அழகா சொன்னீங்க. இப்போ எனக்கு என்ன ஒரு சந்தேகம் அப்படின்னா, இப்போ நம்ம சொன்னேன், நான் எங்களுக்கு தெரிஞ்சது பாத்தீங்க அப்படின்னா நம்ம சாஃப்ட்வேர் இன்ஜினியர் சொல்றோம். இப்போ நீங்க நிறைய விஷயம் சொன்னீங்க இல்லைங்களா, அந்த பக்குக்கு, டெஸ்டிங், நிறைய இது எல்லாமே தனித்தனி இன்ஜினியரிங் படிப்புகளா? ஆமா, அதாவது நீங்க பாத்தீங்கன்னா இதுக்கு தனித்தனி இன்ஜினியரிங் படிப்புகள் இப்போ கொண்டு வந்துட்டாங்க. அடிப்படை கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளோட இன்ட்ரெஸ்ட் நம்ம எதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு 6 months ஆஃப் இந்த பிரிட்ஜ் கோர்ஸ் பண்ணினாலே போதும். பட் இதில் நிறைய டிமாண்ட் இருக்கிறதுனால ஸ்பெஷலைஸ்டு கோர்ஸாகவே இப்போ அவங்க கொண்டு வந்துட்டாங்க. ஒவ்வொரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்லேயும் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஓரியன்டாக ஒரு 6லேருந்து 7 கோர்ஸ் இப்போ எல்லா காலேஜஸ்லேயுமே இப்போ இருக்குது. இந்த வருடமும் சரி 2024 பார்த்தீங்கன்னா இதனோட டிமாண்டனால அண்ணா யூனிவர்சிட்டி என்ன பண்ணியிருக்காங்க, நியர்லி ஒரு 25,000 புது ஓப்பனிங்ஸ் வந்து எல்லா காலேஜ்லையும் சீட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு மட்டுமே. இப்போ அரௌண்ட் ஒரு 1,00,000 சீட் இருந்தது, இப்போ ஒரு 2 லட்சம் சீட்டு, அதில் 25,000 சீட்டு கம்ப்யூட்டர் சார்ந்த படிப்புக்காக இப்போ கூட்டியிருக்காங்க எல்லா எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லையும் என்னோட டிமாண்டுக்காக. இப்போ இன்னொன்று நான் சொல்ல விரும்புறது, இப்போ இருக்கிறது ஒரு டெம்பரரி. இப்போ நம்ம வேலை வாய்ப்பு எல்லாம் நிறைய பேர் வேலையை விட்டு விளக்குறாங்க அப்படிலாம் சொல்றது இந்த ஒரு எக்கனாமிக் கிரைசிஸ்னால ஒரு 6 மாசத்துல கண்டிப்பாக
நம்ம இதெல்லாமே வந்து சரியாயிருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. நல்லது சார். எனக்கு ஒரு 3 கேள்விகள் இருக்கு. காலனாலும் சரி கவர்மெண்ட் காசு அப்படின்னு சொல்லுவாங்க. என்ஜினியரிங் படிச்சா அரசு வேலைகளுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? 1. 2வது நீங்க சொன்ன இந்த இன்ஜினியர் படிப்புகளை பொறுத்த வரைக்கும் சேலரி வைஸ், அதே சமயத்துல வாய்ப்புகள், இந்த இந்த 2 அடிப்படையில எந்தெந்த இன்ஜினியர் படிப்புகளுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது? அதாவது நீங்கள் இன்ஜினியரிங் படித்தா கவர்மெண்ட்டுக்கு போகலாம் கண்டிப்பாக. நம்ம சொன்ன மாதிரி நான் சர்க்கியூட் பிரான்ச்சஸில் மெக்கானிக்கல், சிவில், இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் இதெல்லாம் நிறைய கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஓகே ஓகே. இப்போ நீங்கள் ஐடியை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட்டில் பெருசாக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்காது. ஐடி செக்டார் அப்படிங்கிறது வந்து ப்ரைவேட் செக்டார். ஓகே ஓகே. நீங்கள் இன்றைக்கி ஒரு 100 வேலை வாய்ப்பு இருக்குது, 100 வேலை இருக்குன்னா கண்டிப்பாக 70% ஆஃப் வேலை வந்து ஐடியில் இருக்குது. ஓகே. ஆனால் என்னென்னா அது ப்ரைவேட் செக்டார். சரி. ப்ரைவேட் செக்டார் அப்படிங்கிறது எப்படி, எப்பயுமே நம்ம அப்ஸ்கில் இருந்துகிட்டே இருக்கணும். கண்டிப்பா. நம்ம அவங்களுக்கு ஒரு அசர்ட்டை ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே. அது வரைக்கும் நம்மளுக்கு வந்து அதுக்குண்டான மரியாதையும் அதுக்குண்டான சேலரியுமே இருக்கும். ஓகே. ரெண்டாவது நீங்க இப்போ ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம போற கம்பெனிஸ் வந்து 2 வகையான கம்பெனிஸ் இருக்கு. ஒன்று ப்ராடக்ட் கம்பெனிஸ்ன்னு சொல்லுவோம், ரெண்டாவது சர்வீஸ் கம்பெனிஸ்னு. இன்னைக்கு ப்ராடக்ட் கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய டிமாண்ட். இப்போ ஜோகோ, மைக்ரோசாஃப்ட், கூகுள் இதெல்லாம் கம்ஸ் அண்டர் ப்ராடக்ட் கம்பெனி. நீங்கள் நம்ப மாட்டீங்க, சாதாரணமாக ஒரு ஃப்ரெஷருக்கு, இன்ஜினியரிங் முடிக்கிற ஃப்ரெஷருக்கு மினிமம் சேலரி 10 லட்சம் இருக்கு. இயர்லி சேலரி கோஸ் அப் டு 40 lakhs 50 lakhs வரைக்கும் இருக்குது. நான் சொல்கிறது மதுரை மாதிரியான இதிலே வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 years பேக்லாம் நம்ம அமேசான் அப்படிங்கிற இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங் AWS எடுத்தாங்க. 29 லட்சம் 30 லட்சம் சம்பளம் வந்து கொடுத்தாங்க நம்ம டவுன் சவுத் Tier 3 Tier 2 இருக்க காலேஜஸ்ல. அப்போ அந்த ப்ராடக்ட் கம்பெனியில் வேலைக்கு போகிறதுக்குன்னு உண்டான ஸ்கில்லை அவங்க வளர்த்துக்கிட்டாங்க அப்படின்னா நம்ம அந்த எதிர்பார்க்குற அந்த 10 லட்சம் மினிமம் சேலரியே 10 லட்சம். இந்த சர்வீஸ் கம்பெனியில் எப்படி இருக்கும்னா மினிமம் ஒரு 4 lakhsல இருந்து ஒரு 8 lakhs வரைக்கும் இருக்கும். இப்போ TCS, விப்ரோ, இன்ஃபோசிஸ், இதெல்லாம் காக்னிசன்ட், இதெல்லாம் கம்ஸ் அண்டர் சர்வீஸ் கம்பெனி. இது வந்து ஐடியை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இப்போது நான் சர்க்கியூட் பிரான்ச் அப்படின்னா இப்போ நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன், ஆட்டோமொபைல் இதுக்கெல்லாமே வந்து ஒரு மிட் லெவல் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஒசூர்லாம் நான் ஒரு ஒசூரை ஃப்ரீக்வெண்ட்டாக ஒசூர் பெங்களூர் போகும்போது போவோம், எங்கே பார்த்தாலும் வேலைக்கு ஆள் வேணும்னு தான் எழுதியிருக்கிறாங்க. இப்போ ஒசூரில் இருக்க ஃபேக்ட்ரிஸு, எலக்ட்ரானிக் சிப் மேனுஃபேக்சரிங், அதே மாதிரி நிறையா டிசைன் VLSI டிசைனிங்கு, எம்படட் சிஸ்டம்ஸ், இவங்கெல்லாம் வந்து EEE அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இவங்களுக்குலாம் நிறையா வாய்ப்புகள் இருக்குது. கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் அளவுக்கு சம்பளம் இல்லாட்டினாலும் ஒரு டீசெண்டான ஒரு 40,000 50,000 பெர் மந்த், அரௌண்ட் ஒரு 4 to 5 lakhs இதுலேயுமே வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வேலைங்கிறது எல்லா இடத்துலையுமே இருக்குது. பட் அதிகமான வேலை வாய்ப்பு நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸில் இருக்கனால எல்லா பேரும் கம்ப்யூட்டர் நோக்கி இப்போ வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே.